வணக்கம் மக்களே. நடிகர் விஜயும் இல்லை, மு.க.ஸ்டாலின் அவர்களும் இல்லை, எடப்பாடி தான் முதல்வர். அதிமுகவோட 120 தொகுதிகள், என்டிஏவோட கூட்டணியில் 160 தொகுதிகள். கூட்டணி இல்லாமல் தனித்து ஆட்சி அமைக்கிறது அதிமுக. பாஜகவுக்கு பெரும் ஏமாற்றம். 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்குது. நினைத்ததை சாதிச்சிட்டாங்க இபிஎஸ் அவர்கள். இனிமேல் அவர் 10 வெற்றி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் உற்சாகத்தோடு தெரிவிச்சிருக்கிற இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம்தான் இந்த 2026 சட்டமன்றோட தேர்தலோட முடிவுகளில் அரங்கேறி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மு.க.ஸ்டாலின் மற்றும் புதிய வரவாக வந்த நடிகர் விஜய் இவங்களுக்கு இடையில் மும்முனை போட்டி நிலவி வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் எல்லா கருத்து கணிப்புகளுமே தவிடு பொடியாக்கி அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் திமுக ஆட்சி மீதான ஒரு அதிருப்தி, அதுக்கப்புறம் புதிய கட்சிகளோட வருகையால் வாக்குகள் பிரியும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட வியூகத்தால் அதிமுகவை திரும்பவும் அரியணையில் அமர்த்தணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தோம்னா அதிமுக தனித்து 120 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து தன்னோட ஆட்சியை தனித்து அமைக்குங்கிற தகுதியை பெறும்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பில் கணிக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழகத்தில் ஒரு கட்சி கூட்டணி தயவின்றி ஆட்சி அமைக்கும் வரலாற்று சாதனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிகழ்த்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏவோட கூட்டணி ஒட்டுமொத்தமாக 160 தொகுதிகளை கைப்பற்றி ஒரு வலுவான நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாபெரும் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமியோட இடைவிடாத ஒரு தேர்தல் பிரச்சாரமும் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைச்ச ஒரு விதமும் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு பல பேரோட கருத்தாகவே இருக்குது. இந்த தேர்தலோட முடிவுகள் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. தமிழகத்தில் காலூன்ற துடிச்ச பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருந்தப்பையும் வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இந்த நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அந்த கட்சியில் ஏற்பட்ட பல பிளவுகளை தாண்டி அவர் ஒரு திறமையான அரசியல்வாதி தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்லி ஒரு முழக்கத்தோட தேர்தலை சந்திக்கிற அதிமுக இப்போ நினைச்சதை சாதிச்சு முடியும் போல ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட இந்த தொடர் வெற்றிகள்லாம் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. இந்த கருத்து கணிப்பு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனி தொடர்ந்து வெற்றிதாங்கிற குடிக்கிற வகையில் அவரை 10